அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு கப்பர் வழியில் அறம் தலை ஊத்தம். அறம் என்றால் என்ன என்று கேட்டு அகிலம் அனைத்துக்கும் மரத்தினை எடுத்துரைக்க வள்ளுவராக்சாம் முடிந்த பிபாக சொன்னான். மனத்துக்கண் மாசிடர் நாருள் அனைத்து அரண் ஆவுடர் வீராட்டே. மனத்தரங்களே வாசில்லாமல் இருக்கிற அறம்தான் நாம் சொல்லவும் செயலடத்தை செய்கிற அனைத்து அறவை முதன்மையானதோ. அப்படி மனத்துக்கண் வாசினன் ஆதல் எட்டு அறத்திற்கு உரைத்த இலக்கணத்தை காசு பொச்சத்து ராமன் கதை கூலம் கம்பன் இலக்கி படைக்கிறார். அப்படி கம்பன் தன்னுடைய பாத்திரத்தான் அப்படி அறத்தை கொஞ்சி கூடியவற்றை புறமுகம் என்றால் அறத்து தாயாகிய சீதையும் அறத்துக்கு இன்னுயிர் துணைவனாக இருக்கக்கூடிய இலக்குவனும் அறந்தானே என்கின்றாயன் என்றாலாம் சுத்திரையும் ஒளித்து வாழ்கின்ற நருவம் அண்ணாதா கேடனும் என் எண்ணற்ற பாத்திரங்கள் கம்பநாயகத்திலே வீழ்த்தாலும் அறத்தின் நாழியனாகிய ராமனோ நியாயம் அத்தனைக்கும் நிலையவாக்கிய வரதனுமே எனக்கு இழுச்சி போது. மனத்துக்கண் மாசியன் ஆதல் எப்போ வள்ளுவர் கூறிய அறத்தை இரு கூறாக்கியார் பரிகணிக்கும். ஒன்று விதித்தர செய்தல், மற்றொன்று விளக்கி நிற்கின். விதித்தர செய்தவன் இலக்கியம் ராவனுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை எப்படி விதித்தான் என்று கேட்டால் அவன் விஸ்வாமித்திரரிடத்து கபத்தை கலைவிருக்கிறான். முகனிடத்தும் சபரையிடத்தும் மகத்தியரிடத்தும் அம்பல் தலை கிழக்கிறான். அகலியிடத்து அருளே தலை கிழக்கிறான். கிந்தையிலும் இலக்கையிலும் புறன்மனை தோக்காவக்கே நாட்டையை தலை நிறுத்தினான் என்றால் ராமன் சென்ற இடமெல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கிறதாக போன்றான். அதை இப்படி செலவுக்கு விட்டால் ஆலையா உவப்பு அமைந்தன பாரதம் மறைந்த பூழையாதன இன்று போய் யுவக்கு நாளைவாதிப்போ கோசல நாட்டை வள்ளல் நரிச்சிய அந்த அறகீதவிதான் பின்னாளில் பாரத நமத்தை வள்ளலா மகாத்மா காந்தியின் அறப்போக்கான சங்க நாதபாவ முழுக்கி. அதனால்தான் கவனம் வாலியின் நூலவு கூறுகிறான். மறைபழும் முனிவர் யாரும் மறைப்பிசை ஐயனும் முற்றை துறைகளின் சொல்லும் துணி பொருள் துணிவள் அறைகள் கிராமராகி பெருமக்களில் இடத்து நிகழ்வுகளை கவனிக்க வேண்டும். இறைவன் உலகத்திலே பக்தியிலோ அறிவோ குறைவோ ஆபத்தோ ஏற்படுகிற பொழுது அருளாளர்களையும் மறித்தர்களையும் இறக்குமதி செய்வான். ஆனால் அறத்திற்கு குறைபாடு வேறுகிற பொழுது அவன் யாரையும் இறக்குமதி செய்வதில்லை, அவனே இறக்கி வருவான். அதுதான் அறத்தின் சிறப்பாக அந்த ராமனை பற்றி சொல்ல இப்படி சொல்லலாம். கம்பன் காட்டிய ராமனுடைய கார் வண்ணம் அத்துடன் என்னும் உதவி துதைக்கிறது. அவனுடைய கண் வண்ணம் கண்ணை வழி பொழிகிறது. அவனுடைய கை வண்ணம் பாவ கலைகளை இருக்கிறது. அதனாலும் வேண்டியதாக இருக்கக்கூடிய அவனுடைய நீ வண்ணம் அறப்பெயரை விளைவித்து அறத்தை தலை நிமித்துகிறது. சரி, ராமன் முடித்த அடுத்தது புலக்கியன முடித்த பரதன். பரதன் சீகரெல்லாம் ஒன்றே தாவூரை கொண்டு அவன் விளக்கியவற்றையும் ஒழிக்கவில்லை, அபித்தே விட்டான். அதனால் தான் விதித்தன செய்த ராமனுக்கு ஒத்தவனாக அவன் விதிக்கிறார். அந்த ராமனை காட்டிலும் உண்மையை நிறை விளக்கவனாக அழைக்கிறார். அவனை காட்டிலும் 1000 மடங்கு கேட்டவனாக விரிகிறார். என்னில் ஓடி அவர்களாகி பண்ணையின் அருளுக்கு அருகாவோ எடுக்கிறான. பெரிய புராணத்திலே செப்பார் ஞான சப்பந்தரும் நாவுக்கரசரும் சத்திக்கிற ஒழுகு. ஞான சப்பந்தர் அதுவரை தன்னுடைய மனத்திலே ஒரு உண்மையான தொண்டர் என்றால் அது அப்படித்தான் இருப்பார் என்று கற்பனை வைத்திருந்தால் நாவுக்கரசர் நேரை கருதுறப்பு கருத்தில் பரவு காதல் தொண்ட தூபேடம் அதை என்னமானது எனும்பும் சபையை போட்டு எழுத்து நடந்து வந்தால் எப்படி இருந்துமோ அப்படி நாவுக்கரசர் சொல்லித்தாரே. அதே போலத்தான் வள்ளுவன் தத்தனை பாத்திரத்தின் மூலம் வகுத்த அறத்தை கம்பன் பெரு பாத்திரமாக படைத்து பார்த்தான். அவன் மரதனாகி வந்து நிச்சிருப்பான் போலும். அதனால் தான் தள்ளறிய பொருநீதி தனியாறு உகவட்டும் வள்ளலும் தகையானை வரதனிடும் பெயரான என்றும் சேவனிய தர்மத்தின் நேவை சொம்மை தானியே என்றும் தர்ம நீதியின் தற்பகையின் ஆபத்தும் கர்மமே அணி கண்டிலம் பெண்டலாம் என்றும் பரதனை கோசும் போதெல்லாம் வரத்தை வசுகிறான். பரதனே அறமே. பரதனை ராமனையை பற்றி பேசுகிறோம். இப்படி சொல்லடா கம்பன் பரதனை அறத்தின் நிலையம் என்றான். ராமனை அறத்தின் ஆழியை பரதனையில் நியாயம் அத்தனைக்கும் நிலையம் என்றபடியால் பரதன் நந்தியம் பதியிலே நிலை கொண்டு ஞானத்தை நிலைநாட்டினான். ராமன் அறத்தின் ஆழியால் எப்படியால் அந்த ஆழியை போல பறந்து பிரிந்து அகிலவெல்லாம் சித்தராக்கி நிலைநாட்டான். ஆகவே நான் இப்படி சொல்லி நிலை சேர்க்க கம்பன் தன்னுடைய காவியத்தின் மூலம் ஒரு தனி மனிதன்
குண்டிலே தலை நிறுத்த வேண்டிய அறத்தை பரதனாக படைத்தான். நாட்டிலே தலை நிறுத்த வேண்டிய அறத்தை ராமனாக படைத்தான். நாம் அனைவரும் அடிசூடும் அரசனை துட்டிலே கொண்டால் அந்த ஒடிசூடும் அரசு நாளை தானே தேடிக்கு சிபுவம் என்று சொல்லி இதுவரை எடுத்திருந்த அனைத்து உள்ளங்களும் நன்றி பகர்ந்து அறத்தை தலை திருத்துவதற்கு மொழி மொழியும் கப்பல் பழி இதுவே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.